அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான முதுமொழி. அதோட அடிப்படையில் இனி வரக்கூடிய காலத்தில் நெல் போட முடியும், என்கிட்ட தண்ணி இருக்குது, நெல் போட முடியும், முயற்சி பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருக்கிறவங்க மட்டும் ட்ரை பண்ணுங்கள். அப்படி பண்ணுறப்ப அதற்கான விதை நெல் எடுத்து வைக்க வேண்டியது ரொம்ப முக்கியமானது. அதை சொல்ல தான் இன்றைக்கி இந்த செய்தி. சரிங்களா? இந்த காலத்தை பொறுத்தளவில் பாரம்பரிய நெல்லும் நல்லாயிருக்கும், அதே நேரத்தில் பல்கலைக்கழக நெல்லும் நல்லாயிருக்கும். பாரம்பரிய நெல்லில் என்ன அப்படின்னு சொன்னால், குறுகிய வாழ்நாள், அதாவது 60ஆம் குருவை ஒன்று அதுவோ அல்லது 105 நாள் 110 நாள் உள்ள ரகங்கள், அதிகபட்சம் 120 நாள் உள்ள 4 மாதம் உள்ள ரகம், அதுக்கான விதைகளை தேர்ந்தெடுக்கலாம். அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இந்த காலங்கிறப்ப நம்ம கொஞ்சம் கண்ணு கருத்துமாக தான் நம்ம பார்த்து செய்வோம். அப்படிங்கிறதுனால சன்ன ரக அரிசி, சாப்பாட்டுக்கு சாப்பிட்ற அரிசியை நம்ம தயார் பண்ணி செய்கிறது நல்லது. முக்கியமாக பாரம்பரிய நெல் ரகத்தை பொறுத்தளவில் மைசூர் மல்லின்னு ஒன்று இருக்குங்க, அது ரொம்ப சன்னமாக இருக்கும். அடுத்து ஆத்தூர் கிச்சிலி சம்பா, ரொம்ப சூப்பர் தூய மல்லி. ஆனால் என்னென்னா, தூய மல்லி 135 நாள், அதனால் கொஞ்சம் கவனம் வச்சுக்கணும். மைசூர் மல்லி அப்புறம் ஆத்தூர் கிச்சிலி சம்பா, அதுவுமே 135 நாள் பார்த்துக்கங்க. இந்த மைசூர் மல்லி மட்டும் இருந்தால் நல்லது. ஒன்று. ரெண்டாவது, கருங்குருவை, பூங்கார், அந்த மாதிரி குறுகிய கால பயிர்கள் எல்லாமே நம்ம தேர்ந்தெடுக்கலாம். தரமான விதைகள் கிடைக்குதா, எங்கே கிடைக்குன்னு பார்த்து வாங்கி வச்சுக்கணும். இது 2. மூன்றாவது, உங்களுக்கு பல்கலைக்கழக ரகம் இருக்கிறத விட முடிஞ்ச அளவுக்கு நம்ம இந்த மேம்படுத்தப்பட்ட ரகங்கள் இருக்கு இல்லைங்களா, அக்ஷயா பொன்னி, நர்மதா, அது மாதிரி இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி ரகங்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லது. இந்த காலத்தில் இப்போவே நீங்கள் அந்த நம்ம அறுவடை முடிஞ்சு நாற்று விட்டு செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் இது கொஞ்சம் நல்லதுங்க. குறுகிய வாழ்நாள், திருப்பி சொல்கிறேன், குறுகிய வாழ்நாள், அதில் இருக்கிற இந்த ரகங்கள் போடுறது நல்லதுங்க. இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா, வெயில் காலத்தை நோக்கி போகிறதுனால தண்ணீர் நம்மகிட்ட இருக்குமா அப்படிங்கிற கவனம் வச்சுக்கணும். ரெண்டாவது, பொதுவான ஈரம் வச்சுக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த டைமில் நமக்கு அதிகமான தேவை இருக்கிறது பார்த்திங்கன்னா தழைச்சத்தும் சாம்பல் சத்தும். அதுக்கான பொருள்கள் அல்லது இயற்கை இடுபொருள்னாலும் மீனமிலம் ஏக்கருக்கு ஒரு 25 லிட்டரு அந்த மாதிரி தயார் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா கண்டிப்பாக தரையிலையும் கொடுத்து தெளிச்சும் கொடுத்து அந்த பயிரை கொண்டு வந்துடலாம். அந்த கவனம் வைங்க. அடுத்து மூணாவது பார்த்திங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு இந்த விதை தேர்வுகள் அந்தந்த நிலப்பகுதிக்கு ஏற்ற மாதிரி பாருங்கள். களிமண் நிலத்தில் எதை போடலாம், செம்மண் நிலத்தில் எதை போடலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்து அதுக்கேற்ற மாதிரி தேர்ந்தெடுக்கலாம். எதை தவிர்க்கலாம் அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு இந்த மோட்டா ரகமாக இட்லிக்கு வரக்கூடிய வகையிலான அரிசி அதை கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லதுங்க. அந்த மாதிரி பண்ணிக்கலாம். சன்ன ரகமாக எதுவாக இருந்தாலும் சாப்பாட்டுக்கான ரகங்களை நம்ம தேர்ந்தெடுத்து செய்கிறது இனி வரக்கூடிய காலத்தில் ரொம்ப நல்லாயிருக்கும். புதிதாக இப்போ தான் அறுவடை செஞ்ச நெல்லை பயன்படுத்தலாம்னா கண்டிப்பாக பண்ணக்கூடாதுங்க. அறுவடை செஞ்சு 90 நாள் ஆகியிருக்கணும். 90 நாள்லேருந்து 9 மாத காலம் வரையிலும் அந்த குறிப்பிட்ட காலத்தில் இருக்கக்கூடிய விதை நெல்லை தான் தேர்ந்தெடுத்து நம்ம செய்யணுங்க. அவசரப்பட்டு கிடைக்கிதுங்கிறதுக்காக புது நெல்லை போட்டிங்கன்னா இலை மட்டும் வரும், பூ வராது. அதனால் அந்த கவனம் வச்சுக்கணுங்க. அதே மாதிரி தனியார்கிட்ட போய் நீங்கள் விதை வாங்குறீங்கனாலும் அந்த விதையோட தரம், தன்மை இதெல்லாம் முழுசாக தெரிஞ்சுட்டு எத்தனை நாள் ஒரு சில பேர்லாம் கடந்த வருடம் என்ன பண்ணாங்கன்னா 120 நாள் ரகத்துக்கு பதிலாக 150 நாள் ரகத்தை போட்டு கஷ்டப்பட்டாங்க. அதாவது பொன்னிங்கிற பேரில் 120 நாள்லேயும் விதை விற்கிறாங்க, பொன்னிங்கிற பேரில் 150 நாளுக்கு விற்கிறாங்க. குறுகிய வாழ்நாள் உள்ள ரகங்களை பொறுத்தவரை எப்படி தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா, நமக்கு விற்பனை ஆகுமா, நம்ம விளைவிச்சோம்னா விற்பனை ஆகுமா, விற்பனை வாய்ப்புகள் இருக்காங்கிறத பார்த்துட்டு அந்த விற்பனை வாய்ப்புக்கேற்ற மாதிரி நீங்கள் ரகங்களை முடிவு பண்ணுறது ரொம்ப நல்லது. அதுக்காக தான் நான் சொல்கிறேன், இந்த மேம்படுத்தப்பட்ட ரகம்னு வைங்களேன், அக்ஷயா, நர்மதா, அது மாதிரியான ரகங்கள்லாம் பார்த்தா எப்படி விற்றுரும். ஒன்று நம்ம டிபிசியில் போடலைன்னா கூட தனியார் எடுத்துக்குவாங்க. நம்ம கமிட்டியில் போட்டுடலாம் அல்லது வெளியில் தனியார் கமிட்டிகளில் போட்டுடலாம். அப்படி பண்ணுறப்ப நமக்கு கண்டிப்பாக விற்பனை ஆகிடும். இந்த ஒரு விஷயத்தை மனசில் வச்சுட்டு
அதுக்கேற்ற மாதிரி இந்த ரகங்களை தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு சில பேர் வந்து ஒரு சில பகுதியில் தொடர்ந்து நெல் போட்டுக்கிட்டே இருக்கும். நெல் போட்டு அதுக்கப்புறம் நெல் ஒரு 10 நாளுக்குள்ளே நம்ம போடுற மாதிரி அமைப்பு இருக்கிறப்ப நல்லா தெரிஞ்சுக்கங்க, முறையான இடுபொருள்களை அடியுரமாக கொடுத்துட்டு தான் நம்ம போடணும். இல்லைன்னா என்ன ஆகும்னா, குறுகிய காலத்தில் நமக்கு விளைச்சல் குறைஞ்சு போய் அந்த நிலம் பயன்படாத நிலம் மாதிரி ஆயிடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு தரமாக பண்ணுறதுக்கான முயற்சிகள் எடுப்போம். மீண்டும் சந்திப்போம்.